ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் வந்து கூடிய விரைவில எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இப்ப சமீபமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் வியரபிள் கிட்னி. அதாவது ஆர்டிஃபிஷியலா வெளியில வந்து ஹேண்ட்பேக் மாரி வந்து கிட்னிய வந்து மாட்டியிருக்காங்க. அது வந்து கிட்னி செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வந்து செய்யுது அப்படிங்கிறத ரீசென்ட்டா நம்ம சமூக வலைதளத்தில பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாவே வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஏன் பண்ணுவாங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து பண்ணுவாங்க. ஸோ வெரி எண்ட் ரீனல் டிசீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க வந்து ஒண்ணு டயாலிசிஸ் பண்ணணும். ஸோ டயாலிசிஸ் பண்றத தாண்டி அடுத்து அட்வான்ஸ்டா வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இறந்தவங்களுடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது, அது வந்து ஒரு 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் உயிரோட வாழலாம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி அ ஒரு உயிரோடயே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க டோனரா வந்து கிட்னி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 15லிருந்து 20 வருஷம் வரைக்கும் அந்த டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் உயிரோட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு சமூக வலைத்தளங்கள்ல நெறைய செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வந்து பண்ணும். கிட்னி வந்து நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு, பிளட்ட வந்து பியூரிஃபை பண்ணி அனுப்பும். டாக்ஸிக்க வந்து யூரினா வெளிய தள்ளும் இல்லையா? ஸோ இதே வேலைய வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடிய விரைவில வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இதன் மூலியமா டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த பெயின் இருக்கு தெரியுமா? ஸோ அந்த டயாலிசிஸோட பெயின வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாம செலவு வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வல்லுனர்கள்லாம். ஏன்னா வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் பிரைவேட்டா பண்றதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து குறைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேஷண்ட்ஸ் நீண்ட நாள் வாழ்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்கிறதுக்கான இது ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆர்டிஃபிஷியல் வியரபிள் கிட்னி மூலியமா கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இது சீக்கிரமா வந்து பயன்பாட்டுக்கு வரப்போதா. இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் இருக்காம். அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பயன்பாட்டுக்கு வந்துரும்ன்றாங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி மட்டும் கிடையாது. இன்னொன்னு வந்து இந்த கிட்னில ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பன்றியோடைய கிட்னி. அந்த பன்னியோட கிட்னி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஒரு பன்னியோட கிட்னி அதாவது பன்னி வளரும்போது, அந்த கிட்னி வந்து ஹியூமன் சைஸோட கிட்னி அளவுக்கு வளர்க்கும்போது, அத வந்து ஆல்டர் பண்றாங்க ஹியூமன் கிட்னிஸ் மாரி. அத ஆல்டர் பண்ணி, அந்த பன்னியிலருந்து அந்த கிட்னிய எடுத்து ஹியூமன்ஸ்க்கு வந்து செலுத்தியிருக்காங்க. இந்த இந்த ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷங்களாவே இருந்தது. பட் இந்த ட்ரையல பண்ண யாருமே வந்து 60 நாளைக்கு மேல உயிரோட இல்ல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ரீசென்ட்டா வந்து டிம் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு யுஎஸ்ஏவை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த மாரி சக்சஸ்ஃபுல்லா ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி 150 நாளுக்கு மேல வந்து உயிரோட இருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு உயிரோட இருக்காரு அப்படின்னும்போது, அந்த ப்ராசஸ்லயும் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு வந்து மருத்துவர்களும், மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கப்படுது. இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1943ல வில்லியம் ஜான் கல்ஃப் அப்படிங்கிற இவர் தான் வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கான அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷம் தாண்டி வந்து இந்த மாரி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஒரு புது விதமான முயற்சிகள்லாம் எடுக்கப்படுது. இது மூலியமா இன்னும் வேற சில ஆர்கன்ஸையும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ்க்கான அந்த கண்டுபிடிப்புல வந்து தீவிரமா வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் பிளட். நம்ம ரஜினி சார் கூட சொல்லியிருப்பாரு. ஒரு செட் பிளட்ட வந்து உங்களால பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த காலம் கூட இனி வரப்போது. 2030லயே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 2030ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பிளட் வந்து கொண்டு போறாங்க. அதாவது ப்ராசஸ்டு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் மூலியமா பிளட் வந்து பர்பிள் கலர்ல இருக்குமா. அந்த பிளட்ட வந்து எந்த குரூப்புக்கு தேவைப்படுதோ அந்த குரூப்புக்கு வந்து பயன்படுத்திக்கலான்ற மாரி சொல்றாங்க. இதன் மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் டொனேஷன் அந்த பிளட் பற்றாக்குறை இப்போ வந்து இமிடியேட்டா அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது அப்படின்னும்போது, அந்த பிளட் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் பிளட் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்துச்சு அப்படின்னா, அத மாரி ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஐ. இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது? நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லலாமா? இல்லன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டர் படத்துல வர மாரி அந்த ரோபோட் ஐ அப்படின்னு சொல்லலாமா தெரியல. ஏன்னா, அந்த ஐ எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு வந்து ரெட்டினாவுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குமா. அந்த கேமராவுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸர் இருக்குமா. அந்த ப்ராசஸரும் உங்க பிரெயின வந்து கனெக்ட் பண்ற மாரி ஒரு ப்ராக்ரஸ் இருக்காம். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எப்படி வெப் கேமரா கனெக்ட் பண்றோமோ அத மாரி. உங்க பிரெயினோடைய அந்த அதாவது இந்த பார்வை திறன் வருது இல்லையா? அந்த நெர்வ்ஸோட கனெக்ட் பண்ற மாரி அந்த ஆர்டிஃபிஷியல் ஐயோட கேமராவும்,
அதுக்கப்புறம் அதோடைய ப்ராசஸரும் உங்க பிரெயின்ல கனெக்ட் ஆகுறதுனால உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பயங்கரமா வியப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில கண்டுபிடிப்புகளும், ஆராய்ச்சிகளும் வந்து பெரிய லெவல்ல மாறிட்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில, அது சேஃபா இருக்கும் பட்சத்தில, பெரும்பாலான மக்களுக்கு வந்து பெரிய ஆபத்திலிருந்து அவங்கள காப்பாத்திக் கொள்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த கண்டுபிடிப்புகள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.